ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு அன்னபூரணியை என்னோட கிச்சனில் ஆக்னிய மூலையில் எப்படி பிரதிஷ்டை பண்ணுறேன் அப்படின்றத இந்த ரீலில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப நாளாக எனக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு அன்னபூரணி கிச்சனில் வைக்கணும்னு ஆசை. அதனால் குட்டியாக ஒரு 2 இன்ச்சில் ஆன்டிக் அன்னபூரணி வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் இல்லை கப்னா வச்சுருக்கிறது வந்து பரான்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பிராஸ் கப் மாதிரி ஆழாக்கு படி மாதிரி இருக்கக்கூடியது. அதில் பச்சரிசி நிரப்பி 3 ரூபாய் காயின்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே அன்னபூரணிக்கு குங்குமம், மஞ்சள், சந்தனம் இதெல்லாம் வச்சு விளக்கு ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எவ்ரி வீக் வந்து நம்ம ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதி பூஜை பண்ணுறது வழக்கம். ஸோ ஃப்ரைடே இன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த அன்னபூரணி தாயாரை வந்து அந்த ஆக்னிய மூலையில் நான் எடுத்து வச்சிடுவேன். ஆக்னிய மூலை பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றது நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.